ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வீடியோ தான். இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் கண்டென்ட்டுக்காக தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் இப்போது மாதம் 20,000 சம்பாதிச்சாலும் சரி, 2,00,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, உங்கள் 60 வயசுக்கு அப்புறம் உங்கள் கை கால் எல்லாம் டயர்ட் ஆனதுக்கப்புறம் இதே காசு உங்கள் கைக்கு வருமா? இதுதான் என்னுடைய கேள்வி. இதுக்கான பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளை பல பேர் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுடுறோம். ஆனால் வயசான காலத்தில் ஒரு சின்ன மாத்திரை வாங்குறதுக்கு கூட மற்றவங்க கிட்ட கையேந்தி நிற்கிற நிலமை எவ்வளவு பெரிய கொடுமைன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊர் டீ கடைகளில் போய் பாருங்கள். தலை நரைச்ச வயசானவங்க இன்றைக்கும் வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, தம்பி அன்றைக்கி நான் சேர்த்து வைக்கல, இன்றைக்கி என் பசங்களும் என்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு. இந்த நிலமை நமக்கோ நம்ம தலைமுறைக்கோ வரக்கூடாதுன்னு தான் மத்திய அரசு ஒரு செம்ம பிளான் வச்சுருக்காங்க. அதுதான் அடல் ஓய்வூதிய திட்டம், அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இதை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்காதீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த திட்டத்துடைய ஏ டு இசட் என்னென்ன ரகசியங்கள் இருக்குது, பேங்க்கில் உங்களுக்கு சொல்லி கொடுக்காத கணக்கு வழக்குகள், அப்புறம் 2026 புதிய டேக்ஸ் ரூல்ஸு எல்லாத்தையும் நம்ம இப்போது தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாலே, அதாவது ஆட்டோ ஓட்டுறவங்க, துணி தைக்கிறவங்க, சின்ன சின்ன பெட்டிக்கடை, காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, டெலிவரி பாய்ஸ், இவங்களுக்கெல்லாம் பிஎஃப்ஓ, கிராஜுவிட்டியோ எதுவுமே இல்லை, பென்ஷனும் இல்லை. கவர்மெண்ட் என்ன யோசிச்சாங்கன்னா, இவங்க எல்லோரும் வயசான காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சப்போ தான் அங்கே தான் இந்த அடல் பென்ஷன் யோஜனா 2015 இதை வந்து புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி 2026 இதோடைய சந்தாதாரர்களுடைய எண்ணிக்கை 8.96 கோடியை தாண்டி நிற்குதுன்னா மக்கள் இதோட அருமையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அடுத்த வருஷத்துக்குள்ளே இது 10 கோடியை தாண்ட போகுது. ஏன்னா இதில் இருக்கிறது வெறும் பென்ஷன் மட்டும் இல்லை, உங்களுடைய சுயமரியாதையும் கூட. சரி, இந்த ஏபிஒயோடைய முழு அந்த ரூல்ஸு, எலிஜிபிலிட்டி, என்னென்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துருவோம். இப்போ இதில் வந்து வயது வரம்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் மினிமம் 18 வயசு நிரம்பியவராக இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 40 வயசு வரைக்கும் தான் டைமே. 40 வயசுக்கு ஒரு நாள் அதிகமாக இருந்தால் கூட நோ என்ட்ரி போர்டு மாட்டி விட்டுருவாங்க. ஏன் இந்த 18 to 40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் 60 வயசு வரைக்கும் இந்த திட்டத்தில் காசு கட்டணும். அதாவது குறைஞ்சது 20 வருஷமாவது நீங்கள் முதலீடு செய்யணும். அப்போ தான் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு லைஃப் டைம் பென்ஷனை கொடுக்க முடியும். இந்திய குடிமகன் கண்டிப்பாக நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்கணும். நீங்கள் இந்தியனாக இருக்கணும். உங்ககிட்ட ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டு இருக்கணும். அடுத்தது இந்த ட்விஸ்ட்டே வந்து என்னென்னா, இன்கம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் 60 வயசுக்கு அப்புறம் மாதம் 1000 2000 இல்லை 3000 4000 5000 தவணை ஃபிக்ஸ் ஆகும். இப்போது நான் 1000 5000 நான் சொல்கிறேன். இப்போ 18 வயசில் ஒருத்தவங்க என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னா 1000 பென்ஷன் வேணும்னா மாதம் 42 கட்டணும். 5000 வேணும்னா 210 கட்டணும். எத்தனை வருஷங்கள் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசில் என்ட்ரு ஆகுறாங்க, 42 வருஷம் கட்டணும். இதுவே வந்து 25 வயசில் என்ட்ரு ஆகுறாங்கன்னா அவங்க 1000 பென்ஷனுக்கு மாதம் 76 கட்டணும். 5000 வருஷம் அதிகமாகும். ஸோ நீங்கள் 18 வயசு பையனோ இல்லை பொண்ணோ இருந்தால் மாதம் வெறும் 210 கட்டினா போதும். 60 வயசுக்கு அப்புறம் மாதம் 5000 கன்ஃபார்ம் பென்ஷன். ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணி பார்த்தா வெறும் 7 தான் ஒரு சாக்லேட் சாப்பிட்ற காசு. ஆனால் அதே 40 வயசில் சேர்ந்தால் மாதம் 1454 கட்டணும். அதனால தான் சொல்கிறேன், பேர்ட் கெட்ஸ் த வார்ம்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம முந்துபவனுக்கே பென்ஷன் லாபம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும் இல்லைங்களா, மாதம் 5000 பென்ஷன் வச்சு இப்போ காலத்தை ஓட்டலாம், ஆனால் இன்னும் 30 வருஷம் கழித்து 5000 பத்தாது. இது ரொம்ப நியாயமான கேள்வி. அதனால தான் இப்போ அரசாங்கமும் ஒழுங்குமுறை அமைப்பான பிஎஃப்ஆர்டிஏவும்
இந்த ரூ. 5000 லிமிட்டை 10,000 வரையாவது உயர்த்தலாம்னு தீவிரமாக பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி உயர்த்தினா உங்களுடைய ப்ரீமியம் தொகையும் கொஞ்சம் மாறும். ஆனால் பென்ஷன் டபுளாக கிடைக்கும். சரி, மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற ஸ்கீம்ஸை விட இது எப்படி பெஸ்ட்டுன்னு பார்ப்போமா? இதில் 15 வருஷம் காசு கட்டுவீங்க. அதாவது பிபிஎஃப்னு சொல்லிட்டு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு. கடைசியில் மொத்தமாக வட்டியும் முதலுமா பல்க் தொகையாக கொடுத்துருவாங்க. ஆனால் மாதம் மாதம் பென்ஷன் வராது. கையில் பல்க் காசு வந்தால் செலவாகிடும்னு பயப்படுறவங்களுக்கு பிபிஎஃப் செட்டே ஆகாது. அடுத்தது நியூ பென்ஷன் ஸ்கீம், என்பிஎஸ்ன்னு சொல்லுவோம், நியூ பென்ஷன் சிஸ்டம். இதில் வட்டி அதிகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காசு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் ஆகுது. ஆனால் வட்டி ஏறி இறங்கும், ரிஸ்க்கும் இருக்குது. ஆனால் நம்ம ஏபிஒயில் வட்டி ஏறுதோ இறங்குதோ நீங்கள் ஆசைப்பட்ட பென்ஷன் தொகைக்கு 100% கவர்மெண்ட்டு உத்தரவு கொடுப்பாங்க. ஸோ 100% கவர்மெண்ட் கேரண்டீடு என்பிஎஸ், நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். அடுத்தது எல்ஐசி இல்லைன்னா ப்ரைவேட் பென்ஷன். ப்ரைவேட் கம்பெனிகளில் எக்கச்சக்க சார்ஜஸ் பிடிப்பாங்க, அட்மின் சார்ஜஸ், ஏஜென்ட் கமிஷன். ஆனால் ஏபிஒயில் எந்த ஒளிவு மறைவும் இல்லாத நேரடி அரசு திட்டம். சரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது? சரி, நான் மனசு மாறிட்டேன், இப்போவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். வழி என்ன? ரொம்ப சிம்பிள் தான். 2 வழி தான். ஒன்று ஆஃப்லைன், உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்கு இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் போங்க. அட்டல் ஓய்வூதிய திட்ட ஃபார்ம் கேளுங்க. உங்கள் பேர், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு, மொபைல் நம்பர், அப்புறம் முக்கியமாக நாமினி டீட்டெயில்ஸ். உங்கள் கணவரோ மனைவியோ இல்லை அம்மாவோ யாராவது ஒருத்தர் பேரை கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா மும்முனை பலன்படி நமக்கு அப்புறம் காசு அவங்களுக்கு தான் போகணும். ஃபார்மை சப்மிட் பண்ணால் அவங்க உங்களுக்கு PRAN கார்டு, அதாவது PRAN கார்டு கொடுப்பாங்க. பெர்மனெண்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் உள்ள ஒரு கார்டு. நீங்கள் பேங்க்குக்கு கூட போக வேணாம். உங்கள் பேங்க்கோட நெட் பேங்கிங் இருக்கு இல்லைங்களா, அந்த நெட் பேங்கிங் ஆப்ஸ்குள்ளே போனீங்கனாலே சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஏபிஒயை செலக்ட் பண்ணி ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிடலாம். இஎன்பிஎஸ் வெப்சைட் மூலமாகவும் ஆதார் வச்சு ஈஸியாக பண்ணலாம். அண்ட் கடைசியாக உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மாதம் ஆட்டோ டெபிட்டில் காசு கழியும். ஸோ மாதம் ஆரம்பத்தில் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். காசு இல்லைன்னா சின்னதாக அபராதம், அதாவது பெனால்ட்டி போடுவாங்க. அது நமக்கு தேவையில்லாத நஷ்டம். இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிற காசு, பங்களா, காரு எல்லாமே நம்ம கூட எப்போவும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் வயசான காலத்தில் நம்ம கெத்தாக யார்கிட்டையும் கையேந்தாமல் சுயமரியாதையோடு வாழறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்புகள் தான் அஸ்திவாரம். இன்றைக்கே யோசிங்க. உங்களுக்காகவும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்காகவும் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிடுங்க.